பாலாங்கிற ஒரு பையன் காரைக்கால்லேருந்து வந்து இன்னைக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னால் அவருக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, இன்னும் எத்தனை போராட்டங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கருத்தில் எடுத்துக்காம அப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு குற்றம் சாட்டுறதை வந்து எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டமிட்டு அல்லது வேறு யாராலோ என்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்தாரு, அதனுடைய பதிவெண்ணை பார்த்தீங்கன்னா வேற ஒரு வெளிநாட்டு காருடைய நம்பராக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. டீன்னு போடுறதுக்கு பதிலாக அதில் டிடின்னு போட்டாங்க. பட் அதுவும் கூட ஒரு ஏற்புடைய கருத்து இல்லை. பட் ஆனால் அவர் சொல்கிறாரு அதில் வந்து ஒரு தப்பு நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட அதை தாண்டி வேற எதுவும் ஆதாரம் இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுவது தானே செய்யாது. லாரன்ஸ் கிட்ட என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அவரு இதே மாதிரி உதவும் சிந்தனை உள்ள உதவும் குணம் உள்ள ஒருத்தர் தான். ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, நான் புரிந்து கொண்டது, லாரன்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஒரு ருசி கண்டுட்டார். இதன் மூலம் கிடைக்கிற அந்த பப்ளிசிட்டி ருசி. அவர் அந்த காஞ்சனா சீரீஸ் படம் எடுத்தார்ல, அதுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு. அதனால் அவருடைய படங்களுக்கு பெரிய பிஸ்னஸ், பெரிய வருமானம். ஸோ அதைத்தான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அள்ளி கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் உதவும் நோக்கம். கிட்டத்தட்ட பாலாவும் கூட அந்த ரூட்டில் தான் வர்றாரு அப்படின்னு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேபி பாலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவர் வந்து ஒரு கடவுளாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து வந்து அந்த உதவிகள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் சில நாட்களாக அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சர்வதேச கைக்கூலியா வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க பாலாவை? இந்த சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற அந்த பேரே வந்து ஒரு மாதிரி நகைப்பிற்கிடமாக தான் இருக்குது. எதுக்கு அவர் சர்வதேச கைக்கூலியாக மாறணும்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் மீது சுமத்தப்படுகிற இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை கிளப்பியவர்கள் யார், அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தான் நம்மெல்லாம் ஆராயணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, கேபிஒய் பாலா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய அப்படி உச்சத்தில் இருக்கிற நடிகர்லாம் கிடையாது. இப்போ தான் வளர்ந்து வருகிற சில லட்சங்கள் சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர். உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சியில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக வந்து அப்படி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. மற்றவர்களுக்கு இவருக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு உடனடியாக அவங்களுடைய அந்த சமூக அந்தஸ்தை உயர்த்திக்கிற வேலையில் இறங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொகுசு கார் வாங்குறது, ஒரு பங்களா வாங்குறது, ஒரு ஃப்ளாட் வாங்குறது, இந்த மாதிரி வந்து தங்களுடைய அந்தஸ்தை வந்து உயர்த்திக்க நினைப்பாங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யாமல் தன்னுடைய வருமானத்தினுடைய பெரும்பகுதியை இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுறாரு. இதுதான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். இதில் வந்து சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வந்தது? எனக்கு தெரிஞ்சு இந்த குற்றச்சாட்டு எல்லாமே ஏதோ ஒரு வன்மத்தோடு பரப்பப்படுகிற குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அறிந்த வரையில் அவருக்கு வந்து அந்த மாதிரியான எந்த பின்னணியும் இருப்பதா எனக்கு தெரியல. புரியுது. இல்லை சார், இப்போ அவர் வந்து நல்லவர் தான். இந்த அமெரிக்கா போயிட்டு வந்தார். அதுக்கப்புறமா தான் அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு மாஃபியா வந்து பில்ட் ஆச்சு. அவங்க கொடுக்குற காசெல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி பாலா வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் வருது. அமெரிக்கா போனதுக்கப்புறம் ட்ரம்ப் அவரை சந்தித்து இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் சதி பண்ணுங்க, மோடி வந்து சைனாவோட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்குறாரு, ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்கிட்டு உக்ரைன் போர் நடப்பதற்கே மோடி தான் காரணம், அதனால இந்தியாவை ஒழிச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு பாலா கிட்ட எதுவும் பேசினாரா என்ன? இதெல்லாம் வந்து இவர்களுடைய கற்பனை தான். அதுக்கடுத்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இவரை சர்வதேச கைக்கூலிங்கிற அளவுக்கு பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அப்போ நீங்கள் தக்க ஆதாரங்களுடன் தானே சொல்லணும். அமெரிக்கா போனார், இவரை சந்திச்சாரு, இந்த எக்ஸ் யாருன்னா இன்னாரு அப்படின்னு நீங்கள் வந்து மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணால் தானே அதை நம்ப முடியும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இவர் துபாய் போயிருந்தார் அப்படின்னா இவர் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள்கிட்ட பணம் வாங்கினார்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த மாதிரிலாம் கண்மூடித்தனமாக ஒருத்தர் மீது குற்றம் சுமத்திட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே அந்த பாலாங்கிற ஒரு பையன் காரைக்கால்லேருந்து வந்து இன்னைக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னால் அவருக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, இன்னும் எத்தனை போராட்டங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கருத்தில் எடுத்துக்காம அப்படி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஒரு குற்றம் சாட்டுறதை வந்து எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டமிட்டு அல்லது வேறு யாராலோ என்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இல்ல சார், இப்ப பாலா வந்து காமெடியனா இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அது ஒரு ஆங்கரா மாறும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு நடிகரா மாறும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பாலாக்கு வருது. ஒருவேள பாலாக்கு வந்து அந்த அந்த செல்வாக்க வந்து உடைக்கணும். அதுக்காக தான் இந்த மாரிலாம் பண்றாங்களா சார்? பாலா வந்து ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். ஆ. அந்த படம் கூட சரியா போகல. ஓகே. அப்படி இருக்கும்போது பாலா வந்து சினிமாவுல வந்து யாருக்கு போட்டியாளரா வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் யாருக்கும் போட்டியாளர் கிடையாது. இன்னொருவருக்கு போட்டியாளரா வருவதற்கே சில வருடங்கள் ஆகும். அவர் நெறைய படங்கள்ல நடிக்கணும். அந்த படங்கள் ஜெயிக்கணும். இவருடைய நட்சத்திர அந்தஸ்து உயர்ந்து, இவருக்கு சமமா, அவருக்கு சமமாங்கிற ஒரு இடத்தை நோக்கி வந்தால் தான், இவர் வந்து ஒரு போட்டியாளர் இவருக்கு உருவானதா அர்த்தம். அந்த மாரி எதுவுமே நடக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது இவர் சினிமாவுக்கு வந்த பிறகு இவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2மே ஒரு கோஇன்சிடென்ட்டா தான் நான் பார்க்குறேன். இல்ல சார், இப்ப சமீபத்துல இந்த ஆடியோ லான்ச் நடந்திருந்தது சார். ஒரு பெரிய ஹீரோக்கு எப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடக்கணுமோ, அந்த மாரி தான் பாலாக்கு வந்து நடந்திருந்தது. இதனால தான் இந்த மாரியான டாக்ஸ் வருதுன்னு நான் நெனைக்கிறேன். இல்ல அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் சொல்லப்போனா இதே விஜய் டிவியில இருந்த சிவகார்த்திகேயன் ஆரம்பத்துல என்ன பண்ணாரோ, அத வந்து இன்னைக்கு பாலா பண்றாரு. அவ்வளவுதான். அவங்க என்ன பண்றாங்க, சரி டிவில இருந்து எவ்வளவோ பேர் சினிமாக்கு வருவாங்க. எல்லாருக்கும் சினிமாவுல வந்து இந்த இடம் கிடைக்காது. இப்ப பாத்தீங்க சிவகார்த்திகேயன், சந்தானம் அந்த மாதிரியான வெகு சிலர் தான் அந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. அப்ப அந்த ரூட்ல நம்மளும் வரணும்னு நினைச்சு, இவர் அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய வந்து பயன்படுத்துறாரு. அவ்வளவுதான். அதனால இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்த திரட்டிட்டாரு. அதனால நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆளா வந்துருவாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ம், ம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு படத்த நடிச்சிருக்கோம். இந்த படத்த நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு நினைச்சு அத பண்ணியிருக்காரு. இன்னொன்னு அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியதால் அதனால உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? புரியுதா இல்லையா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவரு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு. அது ஃபேக்கா இருந்துச்சுன்னா மக்களே நிராகரிச்சிட போறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மீது பழி சொல்கிறவர்கள் அத குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இந்த நேபாள வந்து இந்த ஆட்சி மாற்றம் வந்து நடந்திருந்தது. இந்த கலவரம் நடந்திருது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு விளாகர் வந்து இருந்தாரு. இப்ப அதே மாரி தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து வரப்போது. அதுக்கு ஒரு காரணமா பாலா வந்து இருப்பார்ன்னு வந்து சொல்லப்படுதே சார். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவருடைய பேச்சா தான் எனக்கு தோணுது. நீங்க யோசிச்சு பாருங்க. பாலா என்கிற ஒரு சின்னத்திரை நடிகரால் தமிழ்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா? இவர் இன்னும் சொல்லப்போனா பாலாங்கிறவரு நம்மை போல் இந்த ஊடகங்களில் புழங்குகிறவர்களுக்கு தான் அவர் பரிச்சயமானவர். யூடியூப் பார்க்காத, என்ன டிவி பார்க்காத எத்தனையோ மக்கள் இங்க இருக்காங்க. அவங்க முன்னால போய் பாலா நின்னா அவர் யாருன்னே தெரியாது. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒருவரால் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அதீதமான குற்றச்சாட்டா தான் இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எந்த லாஜிக்குமே இல்ல. என்ன கேட்டா இந்த ஊடகங்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த அடிப்படையிலேயே நிராகரிச்சிடணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நமக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுனால இதையெல்லாம் எப்படி நம்ம கேரி பண்ண முடியும்? அதனால ஊடகங்கள் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கிட்டா இந்த மாதிரியான அக்கப்போர்களை எல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும். இந்த பாலா வந்து இந்த ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி குடுத்தாரு சார். அது எல்லாமே வந்து போலியான ஒரு ஆம்புலன்ஸ் தான். அதோட நம்பர்லாம் இந்த வெளிநாட்டுல இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பாலாவே வந்து பதிலடி வந்து குடுத்திருந்தார். இப்ப நேற்றைய தினம் வந்து அதுக்கான முழு ஆதாரத்தையும் வந்து அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காய்லாங்கடையில போற இரும்பெல்லாம் வச்சு தான் ஒரு ஆம்புலன்ஸா வந்து குடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஏது பணம்? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இப்ப பாலா வந்து சொல்றாரு, நான் என்னுடைய சொந்த காசுல தான் எல்லாமே பண்றேன். நான் ஒரு தினக்கூலி வந்து சொல்றாரு. ஆனா அவருக்கு பின்னாடி இருக்க ஆட்கள் வந்து ஒரு பெரிய மாஃபியான்னு சொல்றாங்க சார். இல்ல அதத்தான் நான் கேட்கிறேன். இவ்வளவு சொன்ன நீங்க அந்த மாஃபியா யாருங்கிறதையும் சொல்ல வேண்டியது தானே? நீங்க ஏன் ஏதோ இந்த வாரப்பத்திரிகையினுடைய தொடர்கதை மாரி தொடரும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ம், என்ன ம். உங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. பாலா வந்து ஒரு மிகப்பெரிய சர்வதேச தீவிரவாதி ரேஞ்சுக்கு எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சு கையில வச்சுறீங்கல்ல. அத அப்படி சொல்லிற வேண்டியது தானே? அதுக்கு அடுத்து அந்த ஆதாரங்கள அப்படியே கொண்டு போய் காவல்துறையில குடுத்து, இவர் வந்து இந்த மாரி தமிழ்நாட்டினுடைய அமைதியை குலைப்பதற்கு ஒரு பெரிய திட்டத்தோட இருக்காரு. நேபாளம் மாரி தமிழ்நாடும் ஒரு கலவர பூமியா மாறப்போகுது. அத உடனடியா தடுத்து நிறுத்தணும்னா, இவர கைது பண்ணுங்கன்னா, அந்த ஆதாரத்த போய் குடுக்க வேண்டியது தானே? இப்ப உண்மையில என்னன்னு கேட்டா, பாலா என்கிற ஒரு நடிகர் குறித்து நாம் அறிந்த தகவல்களை கொண்டு அவர் மீது எந்த தப்பும் இருக்காது. அவர் வந்து ஒரு அப்பாவின்னு இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மத்தபடி ம். பாலாக்கும் நமக்கு எந்த தொடர்பும் இல்ல. ம். ஒரு பத்திரிகையாளரா ஒரு நடிகன எந்த அளவுக்கு தெரியுமோ, அந்த அளவுக்கு தான் அவரை எனக்கு தெரியும். ம். அப்படி இருக்கும்போது, நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆதாரங்கள வச்சிருக்கிறது உண்மையாக இருந்தால், நானும் வந்து என்னுடைய கருத்த மாத்திக்குவேன்ல. ஆமாமா பாலா வந்து குற்றவாளி தான். ஆமாமா பாலா தீவிரவாதி தான் நானும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. ம். அதனால உங்க கையில இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்க குடுங்க. அண்ணா அவர வந்து மக்கள் மன்றத்துல நீங்க அம்பலப்படுத்துங்க. அதுதானே சரியா இருக்கு. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. இந்த மாரி ஒரு ஆம்புலன்ஸ் குடுத்தாரு. அதனுடைய பதிவெண்ண பார்த்தீங்கன்னா, வேற ஒரு
வெளிநாட்டு காருடைய நம்பரா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. டீன்னு போடுறதுக்கு பதிலாக அதில் டிடின்னு போட்டாங்க. பட் அதுவும் கூட ஒரு ஏற்புடைய கருத்து இல்லை. பட் ஆனால் அவர் சொல்றாரு அதில் வந்து ஒரு தப்பு நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட அதை தாண்டி வேற எதுவும் ஆதாரம் இருந்தால் நீங்க வெளிப்படையா சொல்லுவது தானே சரியா இல்லை. இப்போ அந்த வண்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. இப்போ இப்படிலாம் இல்லாம ஓடுனா அது எத்தனை பேரோட உயிரை வந்து வாங்கும் அப்படின்னு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அது நிச்சயமாக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் ஆர்சி புக் இல்லாமல் எப்படி ஒரு வண்டி இருக்கும்? ஒரு நம்பர் இருக்குது, அதை வச்சு தான் நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கடுத்து ஒரு பழைய இரும்பு பொருட்களை வச்சு வந்து ஒரு ஆம்புலன்ஸை உருவாக்க முடியுங்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல. அதுக்கான வாய்ப்புங்கிறது குறைவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மீது நம்ம ஒரு குற்றம் சுமத்துறோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு கான்கிரீட்டாக இருக்கணும். என்ன, அதில் எந்த கேள்வியும் எழாத அளவுக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்கணும். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சொத்தையா தெரியுது. இப்போ இந்த பாலா வந்து உதவியெல்லாம் பண்றாரு, அதையும் வீடியோ எடுத்து போடணும். அதுலேயே ஒரு பெரிய வந்து ப்ரொமோஷன் வந்து பண்றாரு. அதுக்கு பின்னாடி ஒரு டீம் வந்து இருக்கு. இப்போ முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும், இப்போ மயில்சாமி இருக்கலாம், அவங்க நிறைய உதவிகள் வந்து பண்ணாங்க. அவங்களோட இறப்புக்கு எல்லாரும் வந்து சொல்றாங்க, பாலா அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே, அதையும் ஒரு வீடியோவா எடுத்துலாம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சினிமாக்காரர்கள் யாருக்கு உதவி பண்ணாலும் அதுல வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடிக்குவாங்க. அதுல மாற்றமே இல்லை. அதுக்கு விஜயகாந்தும் விதிவிலக்கு இல்லை, விஜயும் விதிவிலக்கு இல்லை, விஷாலும் விதிவிலக்கு இல்லை. மயில்சாமியை மட்டும் வேணா நம்ம விதிவிலக்கா சொல்லலாம். ஏன்னா மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் இங்க சென்னை வெள்ளம் வந்தப்பெல்லாம் இந்த சாலிகிராம பகுதியில வீடு வீடா போய் அவர் சாப்பாடு கொடுத்தாரு. அப்ப பல ஊடகங்கள் மற்றும் தனிப்பட்ட ஆட்கள்லாம் போட்டோ எடுப்பாங்க. ஒரு போட்டோவில் கூட மயில்சாமி அந்த கேமராவை பார்க்குற மாதிரியே இருக்காது. அவர் பாட்டுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருப்பாரு. இங்கே இருக்கிற ஆட்கள் டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் மற்றவர்கள்லாம் அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணால் 10,000 ரூபா செலவு பண்ணி அதுக்கு பப்ளிசிட்டி தேடிக்குவாங்க. விஜயகாந்த் காலத்துக்கு போனீங்க அப்படின்னா விஜயகாந்த் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார். அங்கே என்ன பண்ணுவாங்க, அதை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து பிஆர்ஓ மூலமாக எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அது ஒரு ப்ரெஸ் ரிலீஸாகவும் புகைப்படமாகவும் அவங்க கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம பத்திரிகையில் போடுவோம். இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு வள்ளல். அவர் ஆஃபீஸ்க்கு போனால் எந்நேரமும் சோறு கிடைக்குங்கிற செய்தி தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்கள் வரைக்கும் தெரியும். யார் சொன்னா? எப்படி தெரியும் மக்களுக்கு? பத்திரிகைகளில் வந்து செய்தியின் அடிப்படையில் தானே இந்த உண்மையை மக்களுக்கு தெரியும். விஜயகாந்தை வந்து அடுத்து கருப்பு எம்ஜிஆர்னு மக்கள் சொன்னாங்க அப்படின்னா எப்படி சொன்னாங்க? பத்திரிகை செய்திகள் அடிப்படையில் தானே. பத்திரிகை செய்திகள் எப்படி வந்துச்சுன்னா இவர்கள் கொடுத்து என்ன அதை பப்ளிஷ் பண்ண சொன்னதுனால பப்ளிஷ் பண்ணால் அது மக்கள்கிட்ட போச்சு. அதே மாதிரி விஜயும் அப்படிதான். ஆரம்பத்தில் வரும்போது என்ன பண்ணுவார்னா, ஸ்கூல் நோட் புக் இருக்கும், அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ஃபோட்டோ ஒட்டி இருக்கும். அப்படியே கட்டுக்கட்டாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற நிகழ்வுக்கே நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் அழைச்சி நம்ம முன்னால தான் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒரு செய்தியாக்குவோம், அது மக்கள்கிட்ட போகும். விஜயகாந்த் மாதிரியே விஜயும் வந்து ஒரு பெரிய மாணவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறவருங்கிற செய்தி பிறகு இன்னைக்கு அவர் அதை வச்சே அரசியலுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி விஷால் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அவரும் உதவி பண்ணுவார். 11 மணிக்கு உதவி பண்ணுவார், 11:15 அது பத்திரிகையாளர்களுக்கு வந்துடும் அந்த மெட்டீரியல்லாம். அந்த மாதிரி சினிமாக்காரர்கள் 1 ரூபா உதவி பண்ணாலும் அதில் வந்து பப்ளிசிட்டி தேடுவாங்கங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதற்கு பாலாவும் விதிவிலக்கு இல்லை. அன்னைக்கு விஜயகாந்தும் விஜயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து பத்திரிகைக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யுகம், எல்லாமே வீடியோவாக எடுத்து பகிரப்படுகிற காலம். ரீல்ஸு, ஷார்ட்ஸு அப்படி இப்படின்னு இமீடியட்டாக அது வந்து மக்கள்கிட்ட போகுது. அதை பயன்படுத்துகிறாரு. அவர் உதவி பண்ணுறதை உடனடியாக எடுத்து இந்த மாதிரி வந்து சமூக ஊடகங்களில் பரப்புகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 2, நான் வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தன்னையை வந்து முன்னிறுத்திக்கிற விஷயம் ஒன்று, நானே ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள்லாம் பண்ணலாமேன்னு உங்களை தூண்டுகிற விஷயமாகவும் அதை பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி பார்க்கலாம், அவ்வளவுதான். இந்த பாலா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கார்ல சார், இப்போ அதுக்கு வந்து கட்டுறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டால் பின்னாடி வீங்குதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு தனிப்பட்ட விதத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறது வந்து எப்படி சரி? இவர் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து தப்பாக பேசணும்? அப்போ பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்க தானே செய்யுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. பாலா நல்லவன் தான், வந்து தப்பான வழிக்கு வந்து போயிடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம்னு வந்து சொல்கிறாங்க. அதான் பாலா மீது அக்கறையில் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை போடுறதா சொல்கிறாங்க. ஆனால் அவரை வந்து ஒரு சர்வதேச குற்றவாளி மாதிரி சித்தரிக்கிறாங்க. பட் அவர்களுடைய நோக்கம் என்னங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அது நிச்சயமாக பாலா மீதான அக்கறை இல்லை அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கடுத்து பாலா வந்து ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாரு. ஆஸ்பத்திரி கட்டுவதற்கான தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அரசு மருத்துவமனையினுடைய லட்சணம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அவருடைய பதிலை நான் பார்க்கல. அதே நேரம் அரசு ஆஸ்பத்திரிகள் எப்படியெல்லாம் செயல்படுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை பாலா சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு பேப்பரில் கூட போய் பாருங்க, சென்னையில்
ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனைன்னு இருக்குது, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அரசு நடத்துகிறது. அந்த மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னா இதய நோயாளிகளுக்கான மருந்து வந்து போதிய அளவுக்கு இல்லை அப்படின்றாங்க. அதனால அரசு மருத்துவமனை அது மல்டி ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப சுகாதார மையமாக இருந்தாலும் சரி, அங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் நிர்வாக சீர்கேடு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அதை பாலா சொன்னதாலேயே வந்து அது எப்படி இவர் சொல்லலான்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப அரசு மருத்துவமனை இந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கும் எனக்கும் இருக்குல்ல, அப்ப அதே உரிமை பாலாவுக்கும் இருக்குல்ல, அப்ப அதை மட்டும் எதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும்? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஒரு நடிகரா இருந்துகிட்டு எதுக்கு சொல்றாரு, அப்ப நீங்க வந்து ஒரு திமுகவை சேர்ந்தவராக அல்லது திமுக சார்பானவராக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. இப்போ லாரன்ஸ் எப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டாரோ அதே மாதிரி தான் இப்போ பாலா வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு லாரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் கிட்ட என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அவரு இதே மாதிரி உதவும் சிந்தனை உள்ள உதவும் குணம் உள்ள ஒருத்தர் தான். ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, நான் புரிந்து கொண்டது, லாரன்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஒரு ருசி கண்டுட்டார். இதன் மூலம் கிடைக்கிற அந்த பப்ளிசிட்டி ருசி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போக தூண்டியது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பணமும் இருந்தது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, லாரன்ஸ் வந்து ஒரு 2ஆம் நிலை நடிகர் தான், இவருக்கெல்லாம் என்ன வருமானம் வரப்போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் அவர் அந்த காஞ்சனா சீரீஸ் படம் எடுத்தார்ல, அதுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு. அதனால் அவருடைய படங்களுக்கு பெரிய பிஸ்னஸ், பெரிய வருமானம். ஸோ அதைத்தான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அள்ளி கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் உதவும் நோக்கம் 50% அப்படின்னா இதன் மூலம் கிடைக்கிற பப்ளிசிட்டி, அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் தான். கிட்டத்தட்ட பாலாவும் கூட அந்த ரூட்டில் தான் வர்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட பல பேட்டிகளில் சொன்னேன், பாலாவுக்கு வந்து இந்த ஒருவேளை இந்த பப்ளிசிட்டி ருசி வந்து பிடிச்சி போச்சு போல இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம். இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே மற்றவர்களுக்கு உதவுது அப்படிங்கிறது வந்து ஒரு சரக்கடிக்கிற மாதிரி வந்து ஒரு கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, நல்ல பழக்கம்தான். அதே நேரம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டி போனீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு வருமானம் இருக்குது, அள்ளி கொடுக்குறீங்க, நாளைக்கு சினிமாவும் சின்னத்திரையும் உங்களை கைவிட்டால் உங்களை யாரும் கை தூக்கி விட வரமாட்டாங்க. அன்னைக்கு உங்களுக்கு சேமிப்பும் இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் தான் நீங்கள் மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டீங்களே, உங்களால் பயன்பெற்றவர்கள் கூட உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. அதனால் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இவர் அளவோட பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸை வேணால் யார் வேணாலும் சொல்லலாம். அது வந்து ஒரு வேலிடான அட்வைஸாக இருக்கும். அதை விட்டுட்டு அவர் மீது இந்த மாதிரிலாம் குற்றம் சுமத்துறது ஒரு சரியான விஷயமா எனக்கு தோணலை. அது பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். ஏன்னா கொஞ்ச நாட்களில் நமக்கே வந்து தெரிஞ்சிடும் பாலா வந்து நல்லவரா கெட்டவரான்றது. ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு தம்பிக்கு. நன்றி சார். நன்றி.